இந்த ரோகிணி கற்பமா இல்லை இவரானார். நான் கற்பமா தான் இருக்கேன். இந்த பொண்ணை நம்புங்க அலரா. இந்த ரோகிணி கற்பமாக இல்லை இவரானார். அம்மா அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடா என்ன தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? விஜயா கத்துது. மனோஜ் இருந்துட்டு துடிக்கிறாரு. அம்மா இந்த முத்து மீனா வந்து கடைக்கு வந்தாங்கம்மா. எதுக்குடா வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? ஏசி வாங்கிட்டு போனாங்கம்மா. ஏசியா? எதுக்கு? அதான் இருக்கே நம்ம வீட்ல. அப்புறம் எதுக்கு? அதாம்மா தெரியல. ஏசி 1க்கு 2 வாங்க போறாங்களா என்ன? அந்த அளவுக்கா திமிரு வச்சு போச்சு, கொழுப்பு வச்சு போச்சு. இத மனோஜ் சொல்றாரு. அதுக்கு அடுத்து பாக்குறாங்க. எதுக்கு? யாருக்கு வாங்கியிருப்பா? அதாம்மா தெரியல. அதான் உனக்கு நான் கால் பண்ணேன். ஒருவேளை நெறைய 2 வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறாங்களா? இல்ல என்ன ஒண்ணும் புரியலையே. சரி வரட்டும் கேட்போம் அப்டின்னுட்டு இருக்காங்க. ஆனா இதுங்க போயிட்டு ஏசிய கொண்டு போயி அங்க நம்ம ஆளுக்காண்டி தம்பி பொண்டாட்டிக்காக கொண்டோய் வைக்கிறாரு. தங்கச்சிக்காண்டி. ஏன்னா சிந்தாமணி கேட்டுச்சுல்ல. அங்க ஐயனார் துணையில நிலா அப்பா சொன்னதுனால பொண்டாட்டிக்காக எல்லாம் செய்ய ஆசைப்படுறாரு. அதே மாரி தான் இங்கேயும் பார்த்தா தன்னோட தங்கச்சி தங்கச்சி கூட இல்லங்க. மச்சினன் பொண்டாட்டிங்க. அடடடடா! அந்த ரேகாவுக்கா என்னென்ன பண்றாரு? ஆடி போறாங்க ரேகா. "அண்ணே அ நீங்க எனக்காகவா?" அப்படிங்கல. "ஆமா, என் வீட்டுக்காரர் தான். உங்க அம்மா சொன்னாங்கல்ல, அதனால தான்" அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியே மீனாவ கட்டி புடிச்சுக்கிறாங்க. "இந்த அன்ப விட பணம் காசா பெருசு" அப்படிங்கிறாங்க. "அட விடும்மா, இதுல என்ன இருக்கு? ஒரு சாதாரண ஏசி. மாப்ள நீங்க இந்த வீட்டுக்கு எங்களுக்கு கிடைச்ச முத்து மாப்ள, முத்து. நான் ஏற்கனவே முத்து தான் அத்த" அப்படிங்கிறாங்க. "இல்ல மாப்ள, எங்க வீட்டுக்காரர் போயிட்டு உங்கள அனுப்பியிருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. "நாங்க என்ன தவம் செஞ்சோன்னு தெரியல. கல்யாணம் பண்ணப்ப கூட அவர் படிச்சவர் போயிட்டு இவரு வராரேன்னு நெனச்சேன். ஆ அப்படின்னு முத்து பாக்குறாரு. "அம்மா உன்ன இப்ப இத சொல்ல சொன்னுச்சா?" "இல்லடி சொன்னேன்டி." "நீ சும்மா இரும்மா வாய வச்சுக்கிட்டு." ஏங்க அம்மா ஏதாவது லூஸ் மாரி பேசும். "சரி, சரி உடு, உடு. அ சரி" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்துட்டு, "மாமா எனக்காகவா?" அப்படிங்கிறாங்க. உனக்காக இல்லடா. அப்புறம்?" "நம்ம தங்கச்சிக்காக தான்டா" அப்படிங்கிறாங்க. ரேகா மறுபடியும் வந்து "தேங்க்ஸ்ண்ணா." "ஐயோ! என்னம்மா நீ இத விட 1000 மடங்கு பார்த்து வளர்ந்துருக்குவ. உங்க அம்மா சொன்னதுல தப்பே இல்ல. உங்க அம்மா சொன்னது எல்லாம் உண்மைம்மா. பெத்த புள்ள இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனப்பாங்க தானே! அப்படி இருக்கையில நான் அப்படி பண்ணலாமா? அதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். பேசாம இருங்க. இன்னும் என்னென்ன தேவையோ நான் எல்லாம் இந்த அண்ணன் இருக்கேன். நீ கவலைப்படக்கூடாது." "சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா." மாமான்னு வந்து கட்டி புடிச்சுக்கிறாரு. "உங்கள நான் எவ்வளோ அசிங்கப்படுத்தினேன். நீனே மறுபடியும் சொல்லி அத அசிங்கப்படுத்திறாதடா" அப்படின்ட்டு போறாங்க. அடுத்து இங்க மனோஜ் என்ன பண்றாரு? திட்டத்த தீட்டுறாரு. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. எப்புட்றா இந்த புள்ளைய ஏதாவது பண்ணணுமேன்ட்டு, அதுக்குள்ள இவங்க 2 பேரும் ஏசி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள மனோஜ் இருக்க முடியல. வீட்டுக்கு வந்துட்டு ரெடியா நிக்குதுங்க ஆத்தாளு மகனும். ஏசியோட வரப்போறாய்ங்களா? எதுக்கு ஏன்னு கேட்கலான்னு பார்த்தா, முத்து மீனா வெறுங்கைய வர்ற. வெறுங்கைய வீசிக்கிட்டு வர. "என்ன சும்மா வர்ற?" அப்படி இப்படின்னு பார்க்க, "என்னடா மனோஜ் என்ன இப்படி பார்க்குற?" விஜயாவும் அதே மாரி ஏற இறங்க பின்னாடி போய் வெளியில வாசல்ல பார்க்குது. எங்க காணோம் அப்படின்ட்டு. என்னத்த காணோம்?" "இல்ல ஏசி எங்கடா?" "ஏசி எங்கன்னா?" "ஏன் நீங்க ஏன் கேட்கிறீங்க? அதான் ஏசி இருக்கே. உங்களுக்கு ஏசி எதுவும் ரிப்பேரா போச்சா என்ன?" அப்படின்னா ஆள கூட்டிட்டு வரவா, "டேய் ஒண்ணும் தெரியாத மாரி பேசாதடா. நீ போயிட்டு கடையில போய் ஏசி வாங்கிட்டு வந்திருக்க. எங்கடா அந்த ஏசி?" "ஓ! சோடாப்பட்டி கண்ணாடி ஓடுகாலி ஏத்தி எட்டுட்டியா? இப்ப ஏசி வாங்குனா நம்ம வீட்டுக்கு தான் வாங்குனேன்னு நாங்க சொன்னோமா? அப்ப நம்ம வீட்டுக்கு வாங்கலையா? அப்புறம் எதுக்குடா வாங்குன? யாருக்கு வாங்குன?" "எதுக்கோ வாங்குனேன், எதுக்கோ வாங்குனேன். உங்களுக்கு என்ன?" அப்படிங்கிறாங்க. "டேய் உண்மைய சொல்றி" அப்படின்னு மீனாவ கேட்க, பேசாம இருக்கணும்ல மீனா பயந்தாங்கொழியா, "இல்ல ரேகா பணக்காரி இல்லையா? அதனால பணக்காரிங்கிறத விட பாவம் வசதியா வாழ்ந்த புள்ள. அது ஏசி இல்லாம கஷ்டப்படும். அதனால தான் நாங்க வாங்கி வச்சோம்." ஐயோ! 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 இந்த வீட்ல இவ்ளோ ஹால் சும்மா கிடக்கு. இங்க ஒரு ஏசி வாங்கி வைக்க துப்பு இல்ல. என் புள்ள பாவம் மனோஜ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அத விட்டுட்டு நீ அங்க போய் வைக்கிறீகளா? அதுவும் அந்த சிந்தாமணி மகளுக்கு நம்மள எப்படி ஏமாத்தி நடுத்தெருவுல நிப்பாட்டினா, அவ மகளுக்கு நீங்க குளிர வைக்கிறீங்களா? இங்க பாருங்க, அவ மகள நாங்க குளிர வைக்கல. என் வீட்டு மருமகள நாங்க குளிர வைக்கிறோம். வீட்டுக்கு வந்த மருமகள தங்கமா தாங்கணும். அவள பொக்கிஷமா பார்க்கணும். நமக்காக வந்திருக்க மருமக. அவள போட்டு கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்துறது எங்க கொடூர புத்தி இல்ல. குரூரமான எண்ணமும் எங்க அம்மாகிட்ட இல்ல. தான் மருமகள சொந்த பிள்ளை மாரி பாத்துக்கிறாங்க. அதுக்காக தான் எங்கள வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கி கொண்டோய் குடுத்தோம். காசெல்லாம் நாங்க குடுக்கல. அவங்க தான் குடுத்தாங்க. இரு. என்னது வந்த மருமகள கொடுமைப்படுத்துற குரூர புத்தி இல்லையா? அப்ப எனக்கு இருக்குங்கிறியா? எனக்கு இருக்குங்கிறியா? உடனே முத்து பாக்குறாரு. குற்றம் உள்ள நெஞ்ச குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. "டேய்! அப்ப என்னத்தான் சொல்றியா? என் நெஞ்சு குறுகுறுக்குங்கிறியா? அப்பா பாருப்பா! ஏய் சும்மா இருக்க மாட்டியாடி?" அப்படிங்கிறாங்க. "நிறுத்துங்க. நான் என்னமோ இவளுகள கொடுமைப்படுத்துற மாரி பேசுறா. இவ பாட்டுக்கு அவுத்து விட்ட மாரி எங்கெங்கேயோ போறாங்க, வராங்க. நான் என்ன கட்டுப்படுத்திட்டா இருக்கேன்? அ உங்க வீட்ல எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு தான் என் பொண்டாட்டி போறா. பார்க்காம போனா விட்டுருவீங்களா என்ன?" ஆனா அங்க அப்படி இல்ல. அவங்க அம்மா தான், மீனா அம்மா தான் எல்லா வேலையும் பாக்குது. ராணி மாரி வச்சிருக்கு மருமகள. அப்படி இருக்கணும். பணக்காரவங்க, வீடு பெருசுன்னு சொல்லி என்ன புண்ணியம்? ஏழை குடிசையா இருந்தாலும் மனசு மாளிகையா இருக்கணும். ம். அப்போ நான் வந்து கொடுமைப்படுத்துறேங்கிற. போதுண்டி நீ இப்படித்தான் சொல்லி வச்சிருக்கியா?
ஏம்மா அவ சொல்லித்தான் தெரியுமா? உலகத்துக்கே தெரியுமே விஜயா வீரகாளி அம்மன்னு சொல்லிட்டு எப்பேர்ப்பட்டவ அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச நாடறிஞ்ச செய்தியாச்சே. என்னம்மா நீ அப்படிங்கிறாங்க. அப்போ அவளுக்கு கொண்டே வாங்கி வச்சுட்ட. இப்ப உன் அண்ணன் கஷ்டப்படுறான் அது தெரியல. ஏம்மா ஏசி கடலே அவன் வச்சிருக்கான். ஒரு பீஸ் நாங்க எடுத்துட்டு வந்ததுக்கு பேசுறியா? ஏன் அவனுக்கு என்ன கொண்டாந்து வச்சுக்க வேண்டியதானே? பேசுவீங்கடா பேசுவீங்க. மனோஜ் இருக்கட்டும்டா. இதுகளுக்கெல்லாம் ஒரு காலம் பதில் சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா வளர்ந்து வாடா. கண்டிப்பாம்மா நான் ஒரு ஏசிய கொண்டாந்து இங்க வச்சிரவா? வச்சுக்கோடா. உனக்கு இல்லாம பாவம் கஷ்டப்படுறடா. கண்டிப்பா உனக்கு நல்ல பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சபதம் எடுக்க ஐயையோ அம்மா மறுபடியும் அங்கே வந்து நிக்குதே. இந்த பக்கம் இப்படி இருக்க இவன் மனோஜ் சரியே இல்லையே முகமே சரியில்லைன்னு முத்து மீனாவும் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க உண்மையிலே அவ கர்ப்பமா இருப்பாளா இல்லையா? இவன் தான் அவனுக்கு அதெல்லாம் ரோகிணி அப்பெல்லாம் பொய் சொல்ல மாட்டா. சரி மனோஜ் அப்பன்னு சொல்றது வேணா பொய் சொல்லாம இருக்கலாம். ஆனா உண்மையிலே அவ கர்ப்பமா என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. வேணா அவங்க அம்மாட்ட சொல்லுவோமா? அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு கோயிலுக்கு வர வச்சு அவங்க அம்மாட்ட விவரத்த சொல்றாங்க. ரோகிணி கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு நான் பாக்குறேன். ஏம்மா அவ கர்ப்பமா இருந்தாலும் இல்லைனாலும் அவளை ஏத்துக்குவீங்களா? கர்ப்பமா இருந்தா அதுக்கு மனோஜ் தான் காரணம்னு நாங்க அடிச்சு சொல்றோம். அவர் சொல்றாங்க இருக்கன்னா நாங்க மாட்டேன்னா சொல்ல மாட்டோம். போயிட்டு போகுது ஒரு பொண்ணு அப்படின்னு நாங்க மன்னிச்சுக்கிறோம். ஆனா கர்ப்பம் இல்லைன்னா அத நீங்க சொல்லணுமா? கர்ப்பமா இருந்தா நாங்களாச்சு அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அப்ப கர்ப்பமா இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த கடவுள்ட்ட அப்படின்ட்டு போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க ஒரு தவறானத பால்ல கலந்து இந்தாடி அப்படின்னு குடுத்துடுறாங்க ரோகிணிக்கு. அந்த பிள்ளை அம்மா குடிச்சேன்னு வாங்கி குடிச்சிருது நம்பிக்கையோட. நம்பிக்கைக்கு பாத்திரமான அம்மாவே இப்படி சொன்னா என்னங்க பண்றது? கயல் நாடகத்துல நேத்து எல்லாத்துக்கும் வச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பிள்ளை குடிச்ச 10 நிமிஷத்துல வயித்த கலக்குது. வீட்டுக்கும் பாத்ரூமுக்கும் போக வர இருக்க, "அம்மா எனக்கு பேதி புடுங்குதும்மா. சரி வாடி ஆஸ்பத்திரிக்கு போவோம்" அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறாங்க. டாக்டர்ட்ட சொல்லிட்டு செக்கப் பண்ண சொல்றாங்க. கர்ப்பமா இருக்காளாம் என் புள்ளைக்கு. அவளுக்கு தெரியாமலே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாரி இந்தம்மா செக்கப் பண்ண போறாங்க. "என்னங்க வயித்தால போறதுக்கு நீங்க இதெல்லாம் ஏன் செக்கப் பண்றீங்க? அதாவது கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு செக்கப் பண்ணுவாங்க இல்லையா? அத பண்ண போறாங்க. இருங்கம்மா இருங்க" அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் பண்ண முடியலங்க. அவசரத்துல இது ரொம்ப நொந்து போய் கிடக்கா. பாத்ரூமுக்கு போய் போய் மயக்க நிலையில இருக்கறனால அவங்க பாட்டுக்கு டெஸ்ட் எடுத்து முடிச்சுடுறாங்க. வெளியில வராங்க. பார்த்தோன்னே செம்ம காண்டாகுறாங்க. "உங்க பொண்ணு பொய் சொல்லிருக்குமா?" அப்படிங்கிறாங்க. "என்ன சொல்றீங்க? அந்த பிள்ளை கர்ப்பம்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. ரோகிணிய பார்த்து செம்ம கோவம் வருது. எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்கு. அப்பாலா இருப்பாளான்னு 4 சாத்து சாத்துறாங்க. "அம்மா நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவியா? நான் என் வாழ்க்கைக்காகத்தான் நான் பண்றேன். ஏன்டி நீ இன்னும் திருந்தவே மாட்டியாடி? எப்படி நீ திருந்தா ஜென்மமாடி? உன் புள்ளைக்கா நீ திருந்துவேன்னு பார்த்தா இத தெரிஞ்சாலும் என்னடி பண்ணுவ? நாளைக்கு கோர்ட்ல வச்சு டெஸ்ட் எடுக்குன்னு சொல்லுவாங்கல்லடி டிஎன்ஏ டெஸ்ட் என்னடி பண்ணுவ? அது நான் டாக்டர்ட்ட வச்சு என்னடி டாக்டர்ட்ட வச்சு நாளைக்கு புள்ள பெத்து காமிக்கணுமாடி? அது நான் கலந்துருச்சுன்னு சொல்லுவேன். ஐயோ! நீ இன்னும் திருந்தவே மாட்டியாடி? சரியா போச்சுடி. ஊரே சொன்னாங்க. இந்த ரோகிணிலாம் திருந்தாத ஜென்மம்னு. அது நல்லா நடத்தி காமிக்கிற. ஐயோ! உன்ன நம்பி அந்த முத்து மீனாவுக்கு நான் வாக்கு குடுத்தேனே. என்னம்மா? அதுங்கிட்ட என்ன வாக்கு குடுத்த? அவ கர்ப்பமா இருந்தா வாழ வைக்கிறேன்னு 2 பேரும் சொன்னாங்கடி. அப்படியா சொன்னாங்க? ஆமாமாமாமா. நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிருமா. என்ன வாழ வைம்மான்னு கால்ல விழுந்து அழுகுது. ச்சீ! நீ உண்மையா மனசார நீ கெஞ்சிருந்தீன்னா, நான் வாழ வச்சிருக்க அவகிட்ட கெஞ்சுவேன்டி. நீ இவ்வளவு ஒரு ஃப்ராடு பண்ண உன்ன நான் வேணா ரோகிணி வேணாம். நான் தப்பு பண்ணதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு உன் கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆள விடு சாமி அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனாகிட்டயும் கால் பண்ணி சொல்லிர்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவ கர்ப்பம் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இப்ப நானே சொல்றேன்ப்பா. கோர்ட்டுக்கு வந்து நான் சொல்றேன். அவ பொய் சொல்றா, ஏமாத்துறா. பொய் சொல்லித்தான் கல்யாணம் பண்ணா. உங்களுக்காக நான் சொல்றேன். உங்க மனச நோகடிக்க நான் விரும்பலப்பா. என் பேரன நான் பாத்துக்கிறேன். என் கண்ணு முன்னாடி எனக்கு அப்புறம் அந்த பிள்ளைய நீங்க பாத்துக்குவீங்களா? என்னம்மா இப்படிலாம் சொல்றீங்க? கிருஷி எங்க புள்ளம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாரி கோர்ட்டுக்கும் போறாங்க. இங்க முத்துவும் மீனாவும் நடந்தத பூரா சொல்ல, பரவாயில்லையே நல்லது பண்ணிருக்கீங்களே அப்படின்னு விஜயா சொல்ல, உனக்கு நல்லது பண்ணாலும் பெருசா பேச மாட்டியாடி அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த மாரி கர்ப்பமா இருக்கேன்னு நாடகம் ஆடுறா அப்படின்ட்டு அங்க வச்சு வக்கீல் வச்சு பேசுறாங்க, வாதாடிடுறாங்க. அடுத்து பார்த்தா டைவர்ஸ் என்னங்கிறத அடுத்த வாரம் நாங்க ஒத்தி வைக்கிறோம் வாய்தாவ அப்படின்றாங்க. அந்த அடுத்த வாரத்துக்குள்ள ரோகிணி என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்பு உறவுகளே. ரோகிணி ஒரு திருந்தாத ஜென்மம். என்னங்க ஃப்ரெண்ட் கரண்டா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.